அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் தன்னுடைய சுய ஜனத்தினிடத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தினிடத்திலிருந்தும் அவனை விடுதலையாக்குகிறார். விடுதலையாக்கி என்ன செய்கிறார் என்று பார்ப்போமானால், அவன் முதலாவது என்ன செய்யணும் என்னன்னா, முதலாவது தன்னுடைய ஜனத்திற்கும் அந்நிய ஜனத்திற்கும் இயேசுவை விசுவாசிக்கிறதற்கான விசுவாச போதனைகளை அவன் செய்து, பாருங்கள், பரிசுத்த மன திரும்புதலை அவர்கள் பெற்றுக்கொண்டு, அவர்கள் பாவ மன்னிப்பிலிருந்து பெற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக மாறணும். அடுத்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், அவர்கள் இயேசுவோடு சுதந்திரத்தை பெற்று அனுபவிக்கிறதற்காக பரதீசிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த காலத்தில் நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தை அனுபவிக்கிறதற்கு பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் உள்ளவர்களாக வாழுகிறோம். இதே போல அந்நிய ஜனங்களும் சுய ஜனங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்தமாக்கப்பட்ட அவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக அவர்கள் மாறும்படி அவர்களுக்கு ஒளியாக, அவர்களுக்கு வெளிச்சமாக தேவன் நம்மை பயன்படுத்துவார். அல்லேலூயா. அப்படிதான் அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் பயன்படுத்தினார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் கொடுத்த அழைப்பும் அதுதான்.